நம்ம இன்னைக்கு நெத்திலி கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான அளவு நெத்திலி கருவாடு தலையை பிச்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு, கருவேப்பிலை. இப்போ இந்த நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் நம்ம இதில் இந்த கருவாடை போட்டு ஒரு நிமிஷம் இதில் போட்டு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். காஞ்சதும் கடுகு போடுறோம். கடுகு வெடித்ததும் அதில் ஜீரகத்தை போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதோடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போது மஞ்சத்தூள் போட்டு கூடவே ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம பச்சை வாசனை போனதும் இதில் தக்காளியை போட்டு கூடவே உப்பும் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு கிண்ட போகிறோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போடுறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. அடுப்பை நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த அளவுக்கு தண்ணி, ரொம்ப கம்மியாக நல்லா தண்ணி ஊற்றி இதோடவே நம்ம நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் போட போகிறோம். போட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.